எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பணக்கார வாழ்க்கையை எப்படி வாழதுன்னு கத்துக்க போற இந்த ஸ்பெஷல் செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். பணக்கார அப்படின்னா உண்மையிலேயே என்ன அர்த்தம்? அது வெறும் பணத்தை பத்தி மட்டும் இல்ல, அது சுதந்திரத்தை பத்தி. எப்ப பார்த்தாலும் பணத்தை பத்தி கவலைப்படாம இருக்கிற வாழ்க்கை, அதுதானே உண்மையான செல்வம். சரியா, இந்த கேள்விய நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு பணத்தை பத்தின கவலையே இல்லாம ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. அதத்தான் நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சரி, நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ. பணக்கார வாழ்க்கைனா என்னன்னு ஆரம்பிச்சு, நம்ம பணத்தை எப்படி நமக்காக வேலை செய்ய வைக்கிறது, நம்மளோட செலவுகளை எப்படி குற்றமுணர்ச்சி இல்லாம பண்றது, நீ எல்லாத்தையும் பார்க்க போறோம். ரெடியா? முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம். பணக்கார வாழ்க்கை அப்படின்னா கஞ்சத்தனமா இருக்கிறது கிடையாது. நாம எதுல செலவு பண்றோம்னு ஒரு தெளிவோட, ஒரு நோக்கத்தோட செலவு பண்றது. இந்த தத்துவத்தோட அடிநாதமே சுதந்திரம் தான், கட்டுப்பாடு கிடையாது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்ல மனசு விட்டு தாராளமா செலவு பண்ணுங்க. ஆனா உங்களுக்கு முக்கியம் இல்லாத விஷயங்கள்ல இரக்கமே இல்லாம செலவு குறைச்சிடுங்க. இப்படி செஞ்சா நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது கூட உங்க பணம் உங்களுக்காக உழைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பணக்கார வாழ்க்கைங்கிறது தற்செயலா அமையறது இல்ல, நாமளா டிசைன் பண்றது. சரி, வாங்க முதல் ஸ்டெப்புக்கு போலாம். நம்ம கையில இருக்கிற ரெண்டு முக்கியமான டூல்ஸ், கிரெடிட் கார்டும் பேங்க் அக்கவுண்ட்டும். இதை எப்படி மாஸ்டர் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்க சிவில் ஸ்கோர் தான் ராஜா. ஒரு நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருந்தா நீங்க கடன் வாங்கும்போது வட்டி கம்மியா இருக்கும். இதுவே உங்க வாழ்நாள்ல லட்சக்கணக்கான ரூபாயை மிச்சப்படுத்தி கொடுக்கும். சோ இதுல நாம ரொம்ப கவனமா இருக்கணும். கிரெடிட் கார்டை மாஸ்டர் பண்றதுக்கு இந்த 6 விஷயங்கள் இருக்கு. ஆனா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்னே ஒண்ணுதான், ஆட்டோமேட்டிக் பேமெண்ட். ஒவ்வொரு மாசமும் உங்க முழு பில்லையும் ஆட்டோமேட்டிக்கா கட்டுற மாதிரி செட் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். அந்த வட்டிங்கிற வலையில நீங்க சிக்கவே மாட்டீங்க. மத்த டிப்ஸையும் பாருங்க, ஒவ்வொன்னுமே உங்க காசு மிச்சப்படுத்தும். 36% இந்தியால கிரெடிட் கார்டு கடன் மேல போடுற சராசரி வருடாந்திர வட்டி இது. இது ஒரு கடன் பொறி. இதுல இருந்து நாம தள்ளி இருக்கணும். யோசிச்சு பாருங்க, இந்த அளவு வட்டி உங்க சேமிப்பை எவ்வளவு வேகமா கரைக்கும்னு. இத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாசம் முழு பில்லையும் ஆட்டோமேட்டிக்கா கட்டுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க பணக்காரராக மாட்டீங்க, உங்க பேங்க் தான் பணக்காரராகும். அடுத்து பேங்க்ஸ். சரியான பேங்கை செலக்ட் பண்றது ஒரு பெரிய வெற்றினே சொல்லலாம். ஆன்லைன் பேங்க்ஸ்ல பாத்தீங்கன்னா சேவிங்ஸ்க்கு அதிக வட்டி கிடைக்கும், தேவையில்லாத ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், இல்ல சுத்தமா இருக்காது. உங்க பேங்க் என்னென்ன மறைமுக கட்டணம் வசூலிக்குதுன்னு ஒரு தடவை செக் பண்ணி பாருங்களேன். உங்க பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி இந்த ஃபீஸை ஏன் போடுறீங்க, இதை எடுங்கன்னு கேட்கறதுக்கு பயப்படாதீங்க. அவங்க சரி சொல்றத கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நம்ம இந்தியன்ஸ் பேரம் பேசுறதுல கில்லாடிங்க இல்லையா, அந்த திறமையை இங்க கரெக்டா பயன்படுத்துங்க. இப்போ இந்த சிஸ்டம்லயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஸ்டெப்புக்கு வந்திருக்கோம். நம்ம பணத்தை நமக்காக உழைக்க வைக்கிறது. இதுதான் உண்மையான செல்வத்துக்கான பாதை. சேமிக்கிறது மட்டும் ஏன் போதாதுன்னு இந்த சார்ட் ரொம்ப தெளிவா காட்டுது. மாசம் 10,000 ரூபாயை 20 வருஷத்துக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல போட்டா என்ன ஆகும், அதே பணத்தை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டா என்ன ஆகும்னு பாருங்க. அந்த வித்தியாசம் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். உண்மையான செல்வம் இங்க தான் உருவாகுது. இந்த மேஜிக்கு பேரு தான் காம்பவுண்டிங், அதாவது கூட்டு வட்டி. இது ஒரு பனி உருண்டை மாதிரி. சின்னதா ஆரம்பிச்சு உருள எப்படி பெருசாகுதோ அதே மாதிரி உங்க முதலீட்டுல வர்ற லாபம் அதுக்கு மேல ஒரு லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்கும். போக போக உங்க செல்வம் அதிவேகமா வளரும். முதலீடு பண்ண நீங்க ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்னு அவசியமே இல்ல. இந்தியால ஆரம்பிக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப சுலபமான, அதே சமயம் சக்தி வாய்ந்த வழிகள். உதாரணமா, இண்டெக்ஸ் ஃபண்ட்ல முதலீடு பண்றதுன்னா என்ன தெரியுமா? நம்ம பங்குச்சந்தையில இருக்கிற எல்லா பெரிய கம்பெனிகள்லயும் நீங்க ஒரு சின்ன பங்கை வாங்குற மாதிரி. இது ரொம்ப சிம்பிள், பாதுகாப்பானதும் கூட. புதுசா ஸ்டாக்ஸை தேடி பிடிச்சு வாங்குறது செக்ஸியா தெரியலாம். ஆனா சிம்பிளா இண்டெக்ஸ் ஃபண்டுகள்ல ஆட்டோமேட்டிக்கா முதலீடு பண்றது தான் உங்களை உண்மையிலே பணக்காரராக்கும். சோ கேள்வி இதுதான், நீங்க செக்ஸியா இருக்கணுமா இல்ல பணக்காரரா இருக்கணுமா? பதில் பணக்காரரா இருப்பதுதான். சரி, வாங்க இப்போ இந்த ப்ராசஸ்லயே ரொம்ப ஜாலியான பகுதிக்கு போலாம். நம்ம பணத்தை எப்படி குற்ற உணர்ச்சியே இல்லாம சந்தோஷமா செலவு பண்றதுன்னு பார்க்கலாம். மாசம் பட்ஜெட் போடுற வேலையெல்லாம் விட்டு தள்ளுங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு பிளான். உங்க கைக்கு வர்ற சம்பளத்தை இப்படி 4ஆ பிரிச்சுக்கோங்க. அத்தியாவசிய செலவுகளுக்கு ஒரு 50லிருந்து 60%, முதலீடுகளுக்கு ஒரு 10%, உங்க சேமிப்பு இலக்குகளுக்கு ஒரு 5லிருந்து 10%, மீதி இருக்கிற அந்த 20லிருந்து 35% அது முழுக்க உங்களுடையது. அதை நீங்க எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம், குற்ற உணர்ச்சியே இல்லாம. இதுதான் கான்ஷியஸ் ஸ்பெண்டிங்கோட இதயம். சிக்கனம்னா என்ன தெரியுமா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் மேல தாராளமா யோசிக்காம செலவு பண்றது. அதே சமயம் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் மேல இரக்கமே இல்லாம செலவு குறைக்கிறதும் தான். சிக்கனத்துக்கும் கஞ்சத்தனத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குங்க.
சிக்கனம்னா மதிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, கஞ்சத்தனம்னா விலைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறது. ஒரு நல்ல லேப்டாப் அதிக விலையா இருந்தாலும் பல வருஷம் உழைக்கும், அது மதிப்பு. ஆனா ஒரு மலிவான போன் 6 மாசத்துல உடைஞ்சு போனா அது நஷ்டம் இல்லையா? நீங்க எதுக்கு மதிப்பு கொடுக்குறீங்கன்னு முடிவு பண்ணுங்க, அதுல தாராளமா செலவு பண்ணுங்க. இந்த அடுத்த ஸ்டெப்பு தான் எந்த முயற்சியும் இல்லாம நாம தூங்கிட்டு இருக்கும்போது கூட இந்த முழு சிஸ்டத்தையும் நமக்காக வேலை செய்ய வைக்க போற அந்த மேஜிக். வெற்றிகரமான மக்கள் ரொம்ப கடினமா உழைக்கிறதில்ல, அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா உழைக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி அதை அவங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க. அது எப்படின்னு நாமளும் பார்க்கலாம். இதை நீங்க ஒரு தடவை செட் பண்ணா போதும், உங்க சம்பளம் பேங்க்குக்கு வந்ததும் சிஸ்டம் தானா வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். முதல்ல உங்க முதலீட்டுக்கு போகும், அப்புறம் உங்க சேமிப்பு இலக்குகளுக்கு, அடுத்து உங்க எல்லா பில்லும் ஆட்டோமேட்டிக்கா பே ஆயிடும். கடைசியா உங்க அக்கவுண்ட்ல மீதி இருக்கிற பணம் அது முழுக்க முழுக்க உங்களுடையது. குற்ற உணர்ச்சியே இல்லாம சந்தோஷமா செலவு பண்ணுங்க. சிம்பிள். ஓகே, சிஸ்டத்தை உருவாக்கிட்டோம். இப்போ நம்ம வாழ்க்கை முழுசும் அதை எப்படி சரியா மெயின்டைன் பண்றது, எப்படி அதோட பாதையிலே போறதுன்னு பார்க்கலாம். உங்க சிஸ்டம் ஒரு முறை ஆட்டோமேட் ஆகிட்டா உங்க முக்கியமான வேலையே என்ன தெரியுமா? மார்க்கெட் ஏறுது இறங்குதுன்னு வர்ற நியூஸையும் டிவில கத்துற நிபுணர்களையும் கண்டுக்காம இருக்கிறது தான். பணத்தை பத்தி கவலைப்படுற மத்தவங்கள மாதிரி இல்லாம நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல நிம்மதியா கவனம் செலுத்தலாம். இது நிறைய பேருக்கு மன அழுத்தத்தை கொடுக்கற ஒரு கேள்வி. நம்ம முதலீடுகளை எப்போ விற்கணும்? பங்குச்சந்தை விழுந்துடுச்சுனோ இல்ல நியூஸ்ல யாரோ பயமுறுத்துறாங்கனோ உங்க முதலீட்டை விற்கவே விற்காதீங்க. அது உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவு. இந்த 3 காரணங்களுக்காக மட்டும்தான் நீங்க விற்கணும். 1, உங்களுக்கு உண்மையிலேயே அவசர பண தேவை ஏற்பட்டா. 2, உங்க முதலீடு தொடர்ந்து பல வருஷமா நஷ்டத்தை கொடுத்தா. 3, உங்க இலக்கை நீங்க அடைஞ்சிட்டா. உதாரணமா வீடு வாங்குறதுக்கோ ரிட்டையர் ஆகிறதுக்கோ. மத்தபடி அமைதியா இருங்க, உங்க சிஸ்டத்தை நம்புங்க. அவ்வளவுதான். இதுதான் முழுமையான சிஸ்டம். இது நம்ம மறுபடியும் ஆரம்பத்துல கேட்ட அதே முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. உங்களுடைய பணக்கார வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? அதை நீங்க எப்படி டிசைன் பண்ண போறீங்க? இத பத்தி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா, நாம இங்க பேசின எல்லா ஐடியாக்களும் ரமித் சேத்தியோட ஐ வில் டீச் யூ டு பி ரிச்ங்கிற ஒரு அற்புதமான புக்ல இருந்து எடுத்ததுதான். அந்த புக்கை வாங்குறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த சிஸ்டத்தை இன்னைக்கே ஆரம்பிக்க உங்களை தடுக்கிறது எது?